வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்க விபி. முதல்ல உங்க எல்லாருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஏ தீபாவளி இந்த வருஷம் சனிக்கிழமையா? என்னடா போங்குது, வீக்கெண்ட்ல வருது. ஆனா சாட்டர்டே வர்றதால அடுத்த நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வீட்டுல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு இந்த வருஷம் யோசிக்க அவசியமே நிறைய பேருக்கு வரல இல்லையா? பல வருஷங்களா கொண்டாடும் இந்த பண்டிகையோட சின்ன சாரலை இங்க நான் தூவ போறேன். ஒரு வருஷம் அல்லது ஒரு மாசம் முன்னாடியே என்ன காரணம் சொல்லலாம் அல்லது என்ன போய் சொன்னா மேனேஜர் லீவ் கொடுப்பாருன்னு யோசிச்சிருப்போம். தீபாவளிக்கு 3 மாசம் முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட், ஒரு மாசம் முன்னாடி பஸ் டிக்கெட், முந்தின நாள் அட்லீஸ்ட் லக்கேஜ் வைக்கிற இடத்துல இடம் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஊருக்கு போயே ஆகணும்னு யோசிச்சிருப்போம் இல்லையா? அவசர அவசரமா வேலையை முடிச்சுட்டு லாக் ஆஃப் பண்ணி மேனேஜர் பாக்குறதுக்கு முன்னாடியே ஓடிடுற ராமசாமி அப்படின்னு எஸ்கேப் ஆனா நமக்கு முன்னாடியே கிளம்பி மேனேஜர் வாசலுக்கே போயிருப்பார். ஆட்டோ, பஸ் ஒரு உள்ளூர்காரங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு பிக்கப் பாயிண்ட் ஒரு ஸ்டேஷனுக்கு போலாம்னு பார்த்தா ஊரே ரோட்ல தான் இருப்பாங்க. ரன்னிங், சேசிங், ஃபைட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ட்ரெயின் ஒரு பஸ்ல ஏறுவோம். 1.5 மணி நேரம் ஆகிருங்க. டிராபிக்னால இன்னும் வீடு போய் சேராத உள்ளூர்காரங்க, ஏறின பஸ் இன்னும் இருக்கிற ஊரையே தாண்டலன்னு ஷாக் ஆகிற வெளியூர்காரங்க. சரி, அவங்க செட்டில் ஆயாச்சு. நாளைக்கு தீபாவளி, காலையில 7 மணிக்கு ஊர்ல இருப்போம்பா. சோ 6 மணிக்கு அலாரம் வச்சுட்டு தூக்கத்தை போடுறோம். இப்பதான் செம்ம சீன். 6 மணிக்கு அலாம் அடிக்க எழுந்திரிச்சு பார்த்தா ஒரே புல்வெளியா தெரியுது. இன்னும் அவுட்டர்ல தான் இருக்கோமா? சரி, ஒரு 10 நிமிஷம் படுத்துக்கலான்னு பாப்போம். அப்போ சில பேர் இருக்காங்க பாருங்க, அதாவது என்ன மாதிரி. ஒரு தடவை 10 நிமிஷம் தூங்கலான்னு நினைச்சு கும்பகர்ண மாதிரி தூங்கி எங்க ஊரை விட்டு ஒரு ஊர் தள்ளி போய் இறங்கிட்டேன். தீபாவளி அன்னைக்கு பேஷா நாள் ஸ்டார்ட் ஆச்சு. என் தப்புதான், ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஊர் பஸ் பிடிச்சு வீட்டுக்கு வரும்போது மணி 12. டைரக்ட் லஞ்ச் தான். இப்படியும் சிலருக்கு நடந்திருக்கும். அப்புறம் சிலருக்கு அம்மா அப்பா தீபாவளிக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை தவிர்த்து தாத்தா பாட்டி பெரியவங்கன்னு உங்களுக்கு தீபாவளிக்கு ஸ்பெஷலா காசு கொடுப்பாங்கல்ல, டபுள் ட்ரீட் தான். வீட்டுல ஸ்நாக்ஸ் இல்லைன்னு பார்க்கும்போதுதான் பக்கத்து வீட்டு பொண்ணு கையில ஒரு பிளேட்ல இனிப்பு, காரம்னு பல வகையான பலகாரங்களை கொண்டு வந்து ஹாப்பி தீபாவளி ஆண்டி அப்படின்னு சொல்லுவா. நம்ம அப்பதான் பிஜிலி வெடிய வெடிக்க ஊதுபத்தியோட கையில நிப்போம். அப்புறம் ரோட்ல போற வர எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி அங்கிள், தீபாவளி நல்வாழ்த்துக்கள் லாட்டோனான்னு கத்துவோம். ஆட்டமா இருக்கும் அந்த நாள். நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு அன்யூனிஃபார்ம், அதாவது யூனிஃபார்ம் இல்லாம கலர் ட்ரெஸ்ல போலான்னு சில ஸ்கூல்ஸ்ல சொல்ல அவங்களோட தீபாவளி ட்ரெஸ்ஸை போட்டு ஸ்டைலா கியூட்டா கெத்து காமிக்க பயங்கரமா ரெடி ஆவாங்க நம்ம குட்டீஸ். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுற படம், கலர் கலரா லைட்ஸ், பட்டாஸ், நியூ ட்ரெஸ், போட்டோஷூட், ஸ்பெஷல் லஞ்ச்னு அந்த ஒரு நாள்ல எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது அழகுதான்ல. இந்த பண்டிகை காலத்துல கொரோனா வைரஸ் மோஸ்ட் ஆஃப் தி என்ஜாய்மெண்ட்டை பறிச்சிருச்சுதான், அது மறக்கல. இதான் நம்ம நியூ நார்மல் இல்லையா? இந்த பேண்டமிக்ல தீபாவளிய பாதுகாப்பா கொண்டாட எல்லா விஷயங்களை பத்தியும் சிந்திக்கணும். பலர் இந்த நிமிஷம் கொரோனா சேஃப்டி புரோட்டோகால்ஸ் ஆன மாஸ்க் போடுறது, சானிடைசர் ஒரு சோப் யூஸ் பண்ணி கை கழுகுறது, சோசியல் டிஸ்டன்சிங்க சீரியஸா எடுக்காம இருக்காங்க. இந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. ட்ரூலி மக்களுக்கு தீபாவளியுடன் ரிலேட் பண்ண டிஃப்ரெண்ட் பிலீஃப்ஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா ஒரு மகத்தான மகிழ்ச்சி தான் பொதுவான உணர்ச்சியா இருந்து நம்ம எல்லாரையும் ஒன்றிணைக்குது. ஒண்ணு, தீபாவளிய பத்தி பொதுவாக சொல்லணும்னா குட் வின்னிங் அகைன்ஸ்ட் ஈவில், அப்படிதானே? ஆனா நம்ம சொசைட்டில ஒளியும் இருளும், நல்லதும் கெட்டதும், அறிவும் அறியாமையும் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குங்க. ஒரு ஒளியாக இருந்து இந்த சொசைட்டிக்காக அதில் இருக்கும் இருளை அகற்ற நம்மளோட பங்கேற்பு என்ன? நம்மளோட அறிவை வைத்து எப்படி மத்தவங்களோட வளர்ச்சிக்கு உதவுறோம்? ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லித்தர ஹெல்ப் பண்றது, அநியாயத்துக்கு குரல் கொடுக்கறது எல்லாமே இதில் அடங்கும். 2, எப்படி நம்ம இந்த தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் ஷேர் பண்றோமோ அதே மாதிரி வாட் எவர் குட் ஆர் எக்ஸ்ட்ரா யூ ஹேவ் அதை லெஸ் ப்ரிவிலேஜ் பீப்புளுக்கு ஷேர் பண்ணலாம். 3, புது ட்ரெஸ், புது ஃப்ரிட்ஜ், மொபைல் போன் எல்லாம் புதுசா வாங்குறோம். இதுல இருக்கிற ஆழமான ரீசன் என்ன தெரியுமா? நம்ம ஒரு விஷயத்தை தொடங்க ரொம்ப காலம் யோசிக்க வேண்டாம். இப்ப கூட இந்த நொடி கூட உங்களுடைய புது முயற்சிகளை எடுக்கலாம், உங்க விருப்பங்களை நிறைவேற்றலாம். 4, எல்லாத்துக்கும் மேல காலங்கள் கண்டிப்பா மாறும், உங்களுக்கு சாதகமா மாறும். தீபாவளி நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை சிறந்த இடமா மேலும் மாற்ற பெரிய செயல்கள்ல ஈடுபட சொல்லும் பண்டிகை. அதனால நம்ம லைஃப் மட்டும் இல்லைங்க, சுத்தி இருக்கிறவங்க லைஃபும் இன்னும் வெளிச்சமாகும், போகும் பாதை தெளிவாகும், எண்ணங்கள் நீராகும். தீபாவளி ஒளியின் திருவிழா மட்டும் இல்லைங்க, அது அன்பு, மகிழ்ச்சி மற்றும் தாராள மனப்பான்மையோட பண்டிகையும் கூட தான்.
இந்த எபிசோட கேட்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய தீபாவளி விஷயத்தை சொல்லுங்க. அகெயின் உங்க எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சூப்பரா சேஃபா செம்மையா கொண்டாடுங்க. ஓகே, பாய்.